ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு செடியை எப்படி ரீபாட் பண்ணுறது, அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும், மண் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது பெரிய சைஸ் க்ரோ பேக் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மண் போட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் காஞ்ச சருகு ஒரு லேயர் போட்டுக்கணும். அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் மண் போட்டுக்கணும். எப்போவுமே நம்ம செடிகளுக்கு மண் எடுக்கும்போது அதில் கல்லோ பிளாஸ்டிக்ஸோ இல்லாமல் பார்த்து தான் எடுக்கணும். அப்புறம் மறுபடியும் இதுக்கு மேலே இன்னொரு லேயர் காஞ்ச சருகு போட்டுக்கணும். பிளாஸ்டிக்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். இதுக்கு மேலே தான் நம்ம உரம் போடுவோம். என்ன உரம் கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட தம்பி சித்தப்பா பையன் ரொம்ப நாளாக கூப்பிட்டு இன்றைக்கி தான் வந்தான். தம்பி உடையான் படைக்கு அஞ்சாங்கிறது மாதிரி ஒரே நாளையில் க்ரோ பேக்கில் மண் எடுத்து தந்துட்டான். நானாக இருந்தால் ஒரு வாரம் எடுத்திருப்பேன். ஏன்னா க்ரோ பேக்கோட சைஸு பெருசு. இன்றைக்கி இந்த மினி ஆரஞ்சை தான் நம்ம அந்த க்ரோ பேக்கில் நட போகிறோம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், மண்கலவை ரெடி பண்ணின உடனே நான் எந்த பிளான்ட்டுமே நடமாட்டேன். 1 வீக் அந்த க்ரோ பேக்கை தண்ணி தெளித்து டெய்லி கிளறி வச்சுருவேன். அப்போ தான் உரம்லாம் நல்லா செட் ஆகி வரும். ஸோ இது 1 வீக் முன்னாடியே நான் வச்சதுனால இப்போ எனக்கு ரெடியாக இருக்குது. இதில் தான் நம்ம இப்போ பிளான்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே சைடில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்துடணும். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே எடுத்துடணும். அப்போ தான் சீக்கிரமாக புதிய வேர்கள் வர ஆரம்பிக்கும். இது ஒரு சின்ன க்ரோ பேக்கில் தான் நின்றுச்சு. ஸோ எடுத்தாச்சு. இனி இதை பிளான்டிங் பண்ணிடலாம். எப்போவுமே நாம் ஒரு செடியை நடும்போது க்ரோ பேக் ஃபுல்லாக மண் எடுக்கக்கூடாது. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம உரம் வைக்கும்போது க்ரோ பேக் ஃபுல்லாக மண் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உரம் வைக்க முடியாது. எப்போவுமே நாம் ஒரு பிளான்ட்டை ரீபாட் பண்ணும்போது ரீபாட் பண்ணக்கூடிய அந்த க்ரோ பேக்கில் கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மண் போட்டேன். ஏன்னா வேரெல்லாம் கொஞ்சம் மேலே தெரியுது. ஸோ இனி இதுக்கு மேலே கொஞ்சம் உரம் போடணும். உரம் போட்டுட்டு கொஞ்சமாக கோகோ பீட்டும் போடணும். அப்போ தான் ஈரத்தன்மை கொஞ்ச நாள் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ இதை பிளான் பண்ணியிருக்கிறதுனால நல்ல வெயில் டைம். அதனால் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கோகோ பீட்டை மேலே போட்டிங்கன்னா ஈரப்பதம் அப்படியே இருக்கும் செடியில். ஃபைனலி நட்டாச்சு. இனி என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேலே கொஞ்சம் காஞ்ச சருகு போடணும். ஏன்னா பயங்கர வெயில் டைம் என்ன பிரச்சனை அப்படின்னா சீக்கிரமாக இந்த செடியோட மேல் பகுதி காஞ்சி போயிடும், சீக்கிரமாக ட்ரை ஆகிரும். அதனால நம்ம எல்லா செடிக்குமே வெயில் காலத்தில் இந்த மாதிரி போடுறது செடிக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம இதுக்கும் அப்படி தான் பண்ண போகிறோம். இதோட அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.